சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மிக்கல் சாலோடைய ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 1972 ராட் மெமோரியல் அப்படிங்கிற டோர்னமெண்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராட் மெமோரியல் அப்படிங்கிற டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டோனியா நாட்டில் நடக்குது. அந்த எஸ்டோனியா நாட்டை சேர்ந்த ஒரு சாம்பியன், அப்போ வந்து 1968 அவர் வந்து சாம்பியனாக இருந்திருக்காரு. அவரோட வந்து பார்த்திங்கன்னா மிக்கல் சால் வந்து இந்த கேம் வந்து விளையாடுறாரு. ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணலாம் சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம செஸ் கிளப்பில் வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் விளையாடுறதுனா நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா டால் வந்து G3 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. டேரெக்டாக G3 வந்து விளையாடுறது நம்ம கிங்ஸ் இண்டியனை வந்து குறிக்கும். C5, அதுக்கப்புறம் பிஷப் G2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் C6. ஸோ G3க்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் மாதிரி ஒரு செட்டப் வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நைட் F3 விளையானதுக்கப்புறம் G6க்கு அப்புறம் கேசல்ஸ். ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் பிஷப் G7. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் இண்டியன் தான். ஆனால் அதுக்கு பிளாக் வந்து ஒரு சிசிலியன் செட்டப் ஆடுறாரு D3. ஸோ D3க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பானை வந்து E5க்கு புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போது E5 ஃபஸ்ட்டே விளையாடிட்டு நைட் C6 மூலயமா அல்லது பிஷப் மூலயமா E5 ஃபஸ்ட்டே விளையாடிட்டு விளையாடினாலும் கூட C5 இருக்கிறதுனால தான் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் இண்டியன் சொல்லி நமக்கு புக்கில் இருக்கும். பட் இங்கே அது கிங்ஸ் இண்டியன் சொல்ல, பட் இது வந்து கிங்ஸ் இண்டியன் அட்டாக் தான் அது. ஸோ நைட் H4 இது ரொம்ப கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மூவாகவும் ப்ளஸ் வேர்டாகவும் தெரியும் இது வந்து விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி C-pawn வந்து மூவ் ஆகிடுச்சு. லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது. சென்டரில் ஈஸியாக வந்து ஒயிட்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ B6 வந்து விளையாட முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. ஸோ நைட்டை வந்து திரும்ப அவங்க கிக் பண்ணவும் முடியாது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் G5 விளையாடுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த நைட் வில் ஜம்ப் இன். ஸோ அந்த காரணத்தினால நைட் H4 வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். ஸோ உடனே D5 போட்டு 3 பானை சென்ட்ரல் நிறுத்தி சூப்பராக ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நைட் C3 போட்டு அந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப குயிக் கேம், ஆனாலும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பிரான்ச் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E6 வந்து விளையாடுறாரு. ஒரு 2 அட்டாக்கர் இருக்காங்க. அவர் வந்து செகண்ட் டிஃபெண்டர் வந்து ஆட் பண்ணுறாரு. ஒரு தேர்டாக ஒரு அட்டாக்கர் ஆட் பண்ண உடனே இப்போ ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நைட் C3 வந்தபோது நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஏன் வந்து பிஷப் E6 வைக்கிறதுக்கு பதில் நம்ம ஏன் வந்து D4 ஆடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கூட அவர் D4 விளையாடல, அதுக்கு பதில் நைட் E7 தான் ஆடுறாரு. ஸோ 3 அட்டாக்கர்ஸ் 3 டிஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இங்கே D4 விளையாடினா என்ன ஆகும்? இது வந்து கொஞ்சம் லாங் லைன், நம்ம வந்து ஒரு பொசிஷனலான ஒரு லைன் வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நைட் E2 நிறைய பேர் விளையாடுவீங்க, அதுவுமே நல்ல மூவ் தான். நைட் E2 ஃபாலோடு பை பிஷப் பான் F4 அந்த மாதிரி பான் பிரேக் பண்ணலாம். அல்லது நைட் E2க்கு பதில் நீங்கள் வந்து நைட்டை வந்து சென்ட்ரலைஸும் பண்ணலாம். ஏன்னா பிஷப்போட சப்போர்ட் இருக்குன்றதுல அவங்க வெட்டும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சப்போஸ் டேரெக்டாக அவங்க கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பார்க்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் நைட்டை வந்து நம்ம கொண்டு போயிட்டு B4லையோ இல்லை E7ல் வச்சோ நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து C4 ஆட முடியும். நீங்கள் என்பசான் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் ஆக்சுவலாக நம்ம வந்து B/C3க்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம பெட்டராக தான் இருப்போம். எக்ஸாம்பிள் உங்களால் வந்து இந்த இடத்துல வெட்ட முடியாது. அப்படி வெட்டும்போது குயின் A4 செக் வரும். இது வந்து நான் முன்னாடி அதாவது நான் காமிக்க நினச்ச வேரியேஷன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். இப்போ நைட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது பிஷப்னால். குயினை வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் பீஸ் ட்ராப் ஆகிடும். அதனால் கேஸ்லிங் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குயின் B3 அப்படியே வந்து கேமை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு லைனு. அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேரெக்டாக நைட் E7 வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் பிஷப் G5 விளையாடலாம் ஒயிட்டு. அதுக்கப்புறம் H6க்கு அப்புறம் ஒரு டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அல்லது சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நைட் E7க்கு கொண்டு வந்து அதை வெட்டும்போது நம்ம C4 விளையாட முடியும். ஸோ இங்கே எம்பசான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப B-takes C3. ஐடியா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பானை வந்து விட்டு கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து பொசிஷனலாக ஆடுறதுக்கு ட்ரை பண்ணணும். சேம் வேரியேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் த பிஷப் இங்கே ப்ரீவியஸ் வேரியேஷன் நைட்டு பார்த்துருந்தோம். ஸோ கிங் F8 போனதுக்கப்புறம் பிஷப் E4 வந்து விளையாடலாம். ஜஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரொவோக் பண்ணுறோம். நம்ம வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த இடத்துல D5 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிரிப்பாக இருக்கும். அடுத்து ரூக் A D1 அல்லது ரூக் F D1 சொல்லி நம்ம இந்த ஸ்கொயரை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கொயரில் உட்காந்துருக்கும். ஸோ இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்லெஸ் பிஷப்பாக வந்து மாற்றிடுவோம். ஸோ அதனால தான் இது வந்து பொசிஷனல் லைன் சொல்லி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வந்து இங்கே இருக்குது. பட் கேமில் வந்து நைட் E7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் இவரே கேப்சர் பண்ணி பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நைட் டேக்ஸ் D5. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வெட்டுறதுக்காக அவர் வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணல. அங்கே E4 ஸ்கொயர் வந்து அவருக்கு கிடைக்குது. C5ல் ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ பிஷப்பை நீங்கள் ஃபேன் ஷாட்டாக பண்ணதுனால இந்த டயக்னலில் வந்து வர முடியாது. ஸோ இனிமேல் இந்த டாஸ்குவரில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அவர் குயின் E7 மூலிமா டெவலப் பண்ணுறாரு.
இந்த இடத்துல B6 வந்து பிளண்டரு. பிளண்டர்னு சொல்ல முடியாது, பட் தேவையில்லாமல் உங்களுக்கு இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். எஸ்பெஷலி நைட் G5க்கு அப்புறம் குயின் D6 தான் மூவ். அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் E6, குயின் டேக்ஸ் E6 சொல்லி லைட் ஸ்கொயர் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பீஸும் இருக்குது. அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வேரியேஷன் இது. ஸோ குயின் E7 அதுக்கப்புறம் பான் C4 போட்டு நைட் அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல பான் C4 நீங்கள் வந்து பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்வர்ட் பான் வந்து கிரியேட் ஆகுது. அப்போது பிளாக் வந்து லாங் ரன்னில் நம்ம வந்து டார்கெட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது வந்து டால் அப்படிங்கிறதுனால அவர் டார்கெட் பண்ணக்கூட அவர் விடவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நைட் C7 போகிறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ பீசஸ் எல்லாமே அவர் வந்து ஆக்டிவாக என்ன சொல்கிறது டெவலப் பண்ணுறாரு. ப்ளஸ் ஆப்டிமமான ஸ்கொயரில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா C5 ஹேங்கிங்கில் இருக்குது. அதனால் நைட் டு D4 விளையாடுறாரு. இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா B6 கண்டிப்பாக இங்கே விளையாடவே முடியாது. ஏன்னா நைட்டுக்கு பாதுகாப்பே இல்லை. நைட் இன்ட்டு C5 ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் பொசிஷன் கிடைக்கும். ஸோ நைட் டு D4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் A4 செக் கொடுக்குறாரு. இந்த இடத்துல டேரெக்டாக பான் B4 போட்டும் நம்ம வந்து விளையாட முடியும். ஜஸ்ட் அண்டர் மைனிங். சேம் ரீசன் நீங்கள் B6 ஆட முடியாது, ஏன்னா டிஸ்கவரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த பான் B4. பட் தால் வந்து குயின் A4 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு செக்கை. குயின் A3ல வைக்கிறாரு. திரும்ப B4 ப்ரிப்பேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து தால் வந்து இந்த மூவ் விளையாடினோடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன தால் பிளண்டர் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நைட் C2 வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர்க் இருக்குது. எக்ஸாம்பிள் இது வந்து நிறைய பேருக்கு இதுக்கு விளையாடியே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் கேமில் அவர் விளையாடல. என்ன காரணம் அப்படின்னா குயின் இன்ட்டு C5, குயின் இன்ட்டு C5, அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C5 கேஸ்லிங் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் வந்து ரூக்கை வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, தென் நம்ம வந்து நைட் D6 செக் வைக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நைட்டை வெட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸோ நிறைய காம்பன்சேஷன் கிடைக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் பொசிஷனே சொல்லலாம் ஒயிட்டுக்கு. பட் கேமில் வந்து நைட் E6 வந்து ட்ரை பண்ணுறாரு அந்த C-பானை ஹோல்ட் பண்ணுறதுக்காக. பிஷப் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் E டெக்ஸ் D4. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் வந்து கேமை வந்து ஈக்குவலாக கொண்டு போகக்கூடிய மூவ். அது வந்து நைட் டேக்ஸ் D4. தட் இஸ் த ஒன்லி மூவ். நைட் டேக்ஸ் D4ஓட ஐடியா என்ன அப்படின்னா திரும்ப அதே மாதிரியான ஃபோர்க்கு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே ஒரு பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண பார்க்குறோம். எக்ஸாம்பிள் குயின் இன்ட்டு C5, அதுக்கப்புறம் பிஷப் C6, குயின் இன்ட்டு E7, கிங் இன்ட்டு D7. அண்ட் தென் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பானை வந்து அப்பில் இருந்தாலும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறாரு. பட் கேமில் வந்து E டெக்ஸ் D4 விளையாடுறதுனால இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து ரூக் E1 விளையாடுறாரு. குயின் வந்து பார்த்திங்கன்னா கிங்கோட ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ரேல இருக்குன்றதுல அவர் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து வின்னிங் பொசிஷன் இருக்காருன்னு சொன்னால் யாராலையும் நம்பவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஃபாலோ அப் வந்து தால் வந்து F4. நீங்கள் நினைக்கிற மாதிரி கேம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி கிடையாது இந்த கேம். இது வந்து கொஞ்சம் பொசிஷனலான ஒரு கேம். F4க்கு அப்புறம் ஒரு பிஷப் C6 ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த E5ல எப்போனா டாக்டிஸ் வரலாம். அதை நினச்சி நம்ம வந்து குயினை மூவ் பண்ணோம் அப்படின்னா தென் அகெயின் F5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஸோ F5க்கு அப்புறம் G இன்ட்டு F5, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் F5. அண்ட் தென் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான். ஆல்ரெடி இந்த பான் வந்து ட்ராப் ஆக பார்க்குது. இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவரிஸ் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேமில் வந்து பிஷப் C6 விளையாடுறாரு. ரொம்ப சென்சிபிளான ஒரு மூவ். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த டாக்டிஸ் எதுவுமே கிடையாது இனிமேல். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு F5 மூலயமா நைட்டுக்கு வந்து அட்டாக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்சர்ட் பண்ணுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் E4. நீங்கள் இமீடியட்டாக வெட்டினாலும் நைட் டெக்ஸ் F5 வரப்போது. அதுக்கப்புறம் நீங்கள் குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் we கேன் ப்ளே திஸ் மூவ் பான் டு B4. ஸோ இந்த நைட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் வின்னிங். பட் கேமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் இன்ட்டு E4 விளையாடுறாரு. விளையாடுனதுக்கப்புறம் F இன்ட்டு E6. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ட்ராப்பு ப்ளஸ் இன்னொரு பீஸும் அட்டாக்ல தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் G2 வந்து விளையாட ட்ரை பண்ணுறாரு. திங்கிங் தட் அவர் வந்து அந்த பீஸை வந்து தப்பிச்சிட்றாருன்னா, ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்கவரி E டெக்ஸ் F7க்கு அப்புறம் கேம் வந்து ஃபர்தராக போகல ஆக்சுவலாக. இந்த இடத்துல F டெக்ஸ் E6க்கு அப்புறமே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. பிஷப் டெக்ஸ் G2 கூட விளையாடல. F டெக்ஸ் E6க்கு அப்புறம் ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா பிஷப் டெக்ஸ் G2, அதுக்கப்புறம் E டெக்ஸ் F7. ஜஸ்ட் 19 மூலம் வந்து பார்த்திங்கன்னா தால் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து குயினை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். குயின் இன்ட்டு F7, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் F7. ஸோ ரூக் டெக்ஸ் F7 அண்ட் தென் நைட் டெக்ஸ் G2. ஸோ இந்த இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட்னால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ரூக்குக்கு ரூக் இருக்குது, நைட்டுக்கு பிஷப் இருக்குது. ஸோ லிட்டரலாக வந்து குயின் வர்சஸ் ரூக் அப்படிங்கிறதுனால ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல 19வது மூலம் F இன்ட்டு E6க்கு அப்புறமே ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் ரீசன் ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா. ஸோ இது ஒரு ரொம்ப குயிக் கேம் தான். ரொம்ப நாள் ஆச்சு டாலோட கேம் பார்த்து. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.